குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. நீங்கள் பிறந்தது மேச ராசி அல்லது மேஷ லக்னமாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று மேச ராசியாக இருக்கலாம், இல்லைன்னா மேஷ லக்னமாக இருக்கலாம். மேச ராசியில் பிறந்து உங்கள் லக்னம் வேறு எது வேணாலும் இருக்கலாம். அதாவது மேஷ லக்னத்தில் பிறந்து உங்கள் ராசி எது வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் லக்னமோ ராசியோ மேஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்க போகிறாங்க, என்ன மாதிரியான வாழ்க்கை சூழல்களில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், என்னென்ன குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது திருமணம் ஆனவங்களும் பாருங்கள். ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. இந்த மாதிரி குணாதிசயம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. எஸ்ஆர் நோன்னு போடுங்க. திருமணம் ஆகாதவங்க முன்னாடியே பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்டேட்டட் ஆகிக்குங்க. நம்மளுக்கு இப்படி தான் இருக்க போது, இப்படி தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத அப்டேட்டட் ஆகிக்குங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏறத்தாழ ஒரு 80-90% அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் நடக்கக்கூடிய அமைப்புகள், கல்யாணமானது இதே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்துடலாம், இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம், இல்லை ஒரு 12 வருஷம் கழிச்சு நடக்கலாம். இப்படி அந்த நடக்கக்கூடிய சூழல் மட்டும்தான், காலச்சூழல் மட்டும்தான் கொஞ்சம் முன்பின் ஆகுமே தவிர கண்டிப்பாக அது நடந்தே தீரும். கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல மேச ராசி அல்லது மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூர புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலைமை இருக்கும். அதே போல் ஒரு 2 எழுத்து 3 எழுத்தில் பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஷா இஷு அப்படிங்கிறதெல்லாம் முடிகிற மாதிரி இருக்கும். 2 எழுத்து 3 எழுத்தில் பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேர் பெரிய நீளமான பேராக இருந்தாலும் கூப்பிட்ற ஷார்ட்டாக 2 எழுத்து 3 எழுத்தில் கூப்பிடுவாங்க. எதையும் உடனே புரிஞ்சுக்கிற மனப்பான்மை இருக்கும். அதே போல் இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை காத்துக்க தெரியாது, ஓப்பனப்பாக பேசிடுவாங்க. ரகசியம் தங்காது இவங்ககிட்ட அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தலையில் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மண்டையில் காயமோ தலைவலியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அவங்களுக்கு தலையில் தழும்பு இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடிபட்டு தலையில் தழும்பாயிருக்கும். தலையில் அடி விடாமல் இவங்களை எப்பவும் பக்குவமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் நல்ல உழைப்பாளி, ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிர்வாகம் சரியில்லை. அப்போது மேச ராசி அல்லது மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட நிர்வாகத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க நல்லா செய்வாங்க. ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்து நல்லா கேட்டுங்க. என்ன சொல்கிறீங்களோ அவங்க செய்வாங்க. ஆனால் அந்த நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட பெருசாக இருக்காது. ஒரு மனுஷனை பார்த்ததையுமே இவர் இப்படி தான் இருப்பார், இவருடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரியான கேரக்டர் இவங்ககிட்ட இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஏறத்தாழ ஒரு 70-80% அவங்க தீர்மானிச்சிருவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை. அதே போல் வியாபாரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உள்ளே கொண்டு உட்கார வச்சிங்கன்னா வியாபாரம் சூப்பராக பார்ப்பாங்க. கஸ்டமர்கிட்ட பேசுகிறது பிடிக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை கடையில் உட்கார்ந்தாலே கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இருக்கிற இடத்துல எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ராசி இருக்குது. மக்கள் ஜனவசியம், ஜன ஈர்ப்பு, அந்த அமைப்பு இவங்ககிட்ட இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை துணைகிட்ட. சரியா? அதே போல் உங்களோட வாழ்க்கை துணைக்கு பெண்ணாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆணாக இருக்கும் பட்சத்தில் சிறுநீரகம், கல்லீரல், லிவர் கம்ப்ளைண்ட்டு, டைஜஷன் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உடல்வாகு அந்த மாதிரி இருக்கும். அதே போல் அவங்களுக்கு டக்குன்னு ஒரு வெற்றி கிடச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படின்னா அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதுக்கு அதிர்ஷ்டம்னே பேர். ஆனால் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய மனநிலை இவங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய மனநிலைமை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன குணநலங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது.
அஸ்ட்ராலஜியில் ஜோதிடத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து உண்மை, உழைப்பு, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மன பக்குவமுடைய நபர்களாக இருக்கிறாங்க. அதே போல் இவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், இந்த மாதிரி விஷயங்களில் அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களில் கிடச்சிடும். எல்ஐசி பணம், இன்சூரன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் கிடச்சிரும். அதே போல் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உயிர் சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் இயலிசை நாடகம், பாட்டு கேட்க பிடிக்கும், தன்னை அலங்காரப்படுத்திக்க பிடிக்கும். சுக்கிரனுடைய வீடு 7ஆம் இடம், தன்னை அலங்காரப்படுத்திக்க பிடிக்கும், எதுலையும் நேர்மையாக இருக்க பிடிக்கும். சரினா சரி, தப்புனா தப்பு. அது யார் தப்பு பண்ணாலும் சரி, யார் சரியாக நடந்துக்கிட்டாலும் சரி, கணவரே தப்பு பண்ணாலும் மனைவியே தப்பு பண்ணாலும் தப்புனா தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட் இவங்ககிட்ட இருக்கும். அதே போல் வந்து இந்த சின்னதாக மருத்துவ குறிப்புகளெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு எண்ணம், அது தீராத ஒரு ஆசைனே சொல்லலாம். அது எண்ணம்ன்றதை விட தலைவலிக்கு, காய்ச்சலுக்கு, சின்னதாக கால் வலி, மூட்டு வலி, சின்னதாக மருந்து துணுக்கங்களை சேகரித்து வச்சு டப்புன்னு அவங்களே பண்ணிக்கிடுவாங்க. வாழ்நாளில் ஒரு தடவையாவது கோர்ட்டு வாசல் ஏறி இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது கண்டிப்பாக. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆயுள் தீர்க்கம், ஆயுள் பலமானது, நல்ல ஆயுள் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தில் சாமி வரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. சாமி வரும், எங்கள் அப்பாவுக்கு சாமி வரும், சித்தப்பாவுக்கு சாமி வரும், அருள்வாக்கு சொல்லுவாங்க, இல்லை எனக்கே சாமி வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்னதாக அப்பப்போ வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதே போல் வந்து திருமணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி இருக்காங்களோ, இது 2வது. திருமணத்திற்கு அப்புறம் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறும். திருமணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பீங்க. நிர்வாகத்திறன் குறைந்து இருக்கும், ஆனால் உங்கள் சம்பாத்தியத்தை பூரா அங்கே கொடுத்துட்டே இருப்பீங்க. நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் சம்பாத்தியத்தை நீங்கள் அங்கே கொடுக்க போகிறீங்க, அவர்களும் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போது மேஷராசி மேஷ லக்னமாக இருந்தீங்க, மேஷராசி அல்லது மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திருமணத்திற்கு பின்பு ஒரு 70-80% பொருளாதாரத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது. உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, தீர்க்கமான ஒரு நல்ல சந்தோஷம், நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்புக்கு பணம் பற்றாக்குறை இருக்காது. ஆடம்பரத்துக்கு சொல்லலை நான். 80-90% பணத்தட்டுப்பாடே வராது. தேவைக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் வாடகை வருமானமெல்லாம் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அது எப்போ சொத்து அமையுது, அதுக்கப்புறம் வாடகை வருமானம் வாங்குறதெல்லாம் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக வாடகை வருமானம் வாங்குவீங்க. திருமணத்துக்கு அப்புறம் நல்ல லிஃப்ட் இருக்குது, உங்களுக்கு நல்ல உயர்வு, சொத்து பத்தெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான யோகமும் உண்டு. அவங்க பேரில் வாங்குவீங்க, வாழ்க்கை துணையின் பேரில் சொத்து பத்து வாங்குவீங்க. பொதுவாக மேஷ ராசி மேஷ லக்னம் திருமணத்திற்கு அப்புறம் பொருளாதாரத்தில் சிறப்பாக தான் இருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் கூட்டு தொழிலெலாம் செய்கிறாங்க, வாழ்க்கை துணை கூட்டு தொழிலெலாம் செய்யும். இங்கே கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை துணை என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கத்தினர்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எப்போ பாரு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அக்கம் பக்கத்தினர் கூட அனுசரிப்பு இருக்காது. அதே போல் நடப்பாதை, காம்பவுண்டை சுற்றி ஏதாவது கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. அந்த நடப்பாதை சம்மந்தமான விஷயங்கள் தான் அக்கம் பக்கத்தினர்கிட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சகோதர அமைப்புகள் சரிவர இருக்காது. முக்கியமாக இளைய சகோதரம் அந்த அளவுக்கு ஒத்து போகாது. இளைய சகோதரத்துக்கிட்ட எப்பவும் பகையாகவே இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே பகையாக இருந்துகிட்டு இருக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இளைய சகோதரம் இருந்தது அப்படின்னா, மச்சனனோ அல்லது குழந்தையாலோ, அவங்க லாங்குவேஜெலாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை துணையினுடைய இளைய சகோதரத்தின் மூலமாக வாழ்க்கை துணைக்கு எப்போதுமே மன வருத்தம், எப்போதுமே பிரச்சனை, சண்டை சச்சரவு, அவனால் நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னென்ன விஷயங்கள் சொன்னோம்? முதல்ல நோய் அப்படின்னு சொல்லும்போது கல்லீரல், சிறுநீரகம், பெண்ணாக இருந்தால் கர்ப்பப்பை சொன்னோம் இல்லையா? கூடவே காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் வந்துடும். காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் வந்துடும். வாழ்க்கை துணையினுடைய பேரில் இருக்கிற அந்த ஏடிஎம்
ஏடிஎம் கார்டு அல்லது அந்த ஆதார் கார்டு, பாஸ்புக்கு, அதே போல் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக அப்டேட்டடாக வைக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் கூட சரியாக வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க, இல்லை அது ரீகனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் சரியாக வரும், நம்மளுக்கு மட்டும் தப்பாக வந்துடும். மகேஸ்வரன்ற பேருக்கு பொண்ணோட ஃபோட்டோ போட்டு ஆதார் கார்டு வரும். ஸோ அந்த மாதிரி எதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதே போல் ஒரு பேங்க்கில் ஒழுக்கமாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியாது, மாறிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இவங்களுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. மேக்ஸிமம் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. வேலையில் ஒரு வேலையில் ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு மேச ராசி மேச லக்னம் நீங்கள் பொண்ணாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு வேலையில் ஒழுக்கமாக இருக்க மாட்டார். 6 மாதத்துக்கு ஒருக்க வேலை மாறிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரியான குணாதிசயம் அவங்ககிட்ட இருக்கும். வேலை மாறுறது அடுத்தடுத்த சம்பள உயர்வுக்காக கூட இருக்கலாம், இல்லை அங்கே சரியாக சர்வே பண்ணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இடம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. அது சுயஜாதகம் சொல்லலாம், ஆனால் வேலை மாறிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுது. அதே போல் நல்லா பாருங்கள், நீங்கள் மேசராசி மேச லக்னம் அப்படின்னா உங்களுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது கிடையாது. கண்டிப்பாக அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையுடைய வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்கும். அதுவும் காவல் தெய்வ கோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கருப்பராயன், சுடலமான, மாரியம்மன், பேச்சியம்மன் இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உக்ர தேவதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்கும். உள்ளூர்லேயே இருக்கணும், திருமணத்துக்கு அப்புறம் உள்ளூர்லேயே இருக்கணும். நம்ம ஊருக்கு போய் வீட்டுக்காரரை நம்ம ஊர் பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சுக்கணும், நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா உள்ளூரில் இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு. வெளியில் போயெல்லாம் சர்வே பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்காது. அதே போல் வாழ்க்கை துணைக்கு அவங்களுடைய தாயார் சிறு வயதில் இருக்கும்போது சிறிய கண்டங்களை சந்திச்சிருப்பாங்க. இல்லைன்னா தாயார் கூட பிறந்தவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் சொல்லுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அப்பா, அதாவது உங்கள் மாமனாருக்கு எந்நேரம் ஏதோ மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும், விரயம் ஆகிட்டே இருக்கும், இல்லை உடலில் ஏதாவது குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு விவசாயம் அதில் விருப்பம் அதிகமாக இருக்கும். கையில் காசு பணம் இருந்தால் கையில் ஒழுக்கமாக வச்சுக்க மாட்டாங்க. கேட்குறவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரக்குண்டான ஒரு மனநிலைமை இருக்கும். தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அவங்களுக்கு செலவுகளை அதிகம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். சேமிப்பு குறைந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் மாமனார் அந்த மாதிரி இருப்பார். அதே போல் ஜீவகாருண்யம் பார்க்கக்கூடிய நபர். ஆன்மீக வழியில் நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் மாமனாருக்கு ஆன்மீக வழியில் நாட்டம் அதிகரிக்கும். அதை பற்றி பேசுவாங்க, ஆன்மீகத்தை பற்றியே பேசக்கூடிய நபராக இருப்பார். அவருடைய ஆயுள் குறைபாடு கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அவங்க மாமனார் வழியில் அவங்க ஃபேமிலியில் காணாமல் போனவங்க இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. காணாமல் போய் வரவே இல்லை, இல்லைன்னா சூசைட் பண்ணிட்டாங்க, ஆள் என்னாச்சு என்ன இதுனே தெரியல, ஒரு ரகசியம், அந்த பிரிவில் அந்த இறப்பில் ஒரு ரகசியம் இருக்கும். வாழ்க்கை துணை அவங்க வீட்டில் மாமனார் கொஞ்சம் டம்மியாக இருப்பார், மாமியார் கொஞ்சம் போல்டாக இருக்கும். மாமனார் மிச்சர் சாப்பிட்ற கேரக்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் சிம்பிளாக சொல்லுது. அது வாழ்க்கை துணை என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலுக்காக இடமாற்றம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக ஏஜெண்டெல்லாம் பிடிச்சி காசு கொடுத்து அதில் விரயம் ஏற்படுறது, காசை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் வரும். சுயதொழில் பண்ணும்போது அதில் கெட்ட பேரும் கூட சேர்ந்தே வருது. தாறுமாறாக சாப்பிடக்கூடியவர்கள், உணவு கட்டுப்பாடு இருக்காது. எண்ணெயில் பொரிச்சதும் சாப்பிடுவாங்க, அப்படியே சிக்கன் மட்டன் சாப்பிடுவாங்க, அப்படியே டக்குன்னு தயிர் மூச்சு சாப்பிடுவாங்க, அப்புறம் ஜூஸ் குடிச்சுக்குவாங்க, என்ன இருக்கோ அதில் சாப்பிடுவாங்க. உணவில் கட்டுப்பாடு இல்லை. அதனால தான் அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறது. இப்போ இவங்க பாட்டுக்கு ஒரு கையில் ஒரு நாற்று எடுத்து நட்ட வச்சாங்க அப்படின்னா அது நல்லா வந்துடும், தெகுத்துன்னு வந்துடும். அது கைராசி உண்டு. விவசாயத்துக்கு உண்டான கைராசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்டு. அதே போல் சித்தப்பா அப்படிங்கிற உறவு இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு
நல்ல ரோல் கிடையாது. அவங்களால பாதிப்பு தான், பாதகம் தான் நடக்குமே தவிர நல்ல ரோல் இல்லைங்க. பாலிய நண்பர்களாலும் பெருசாக சந்தோஷம் கிடையாது அப்படிங்கிறது சொல்லுது. அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தந்தையோட அன்பு கிடைக்கவே கிடைக்காது. தந்தையை பாதகமாக மாறக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி. அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை, அவங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க லைஃப் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் கேட்குறத விட உங்கள் வாழ்க்கை துணைக்கு போட்டு காட்டுங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆமாவான்னு கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். தினமும் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்க்கலாம். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்.